அனைவருக்கும் வணக்கம். யுவர் astrology.co.in உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓம் நம சிவாயம். இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி. பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி யாருன்னு பார்த்தோன்னா குரு பகவான் தான். அவரும் சிவனின் அம்சமே. அதனால் சிவன் என்னைக்குவே வழிபட வேண்டும். அதே போல் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தன்று வழிபட உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். எந்த தேவையாக இருந்தாலும் பரவாயில்ல. திருமணத்தில் இருக்கிற பிரச்சனை, திருமணம் சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறவங்க, குழந்தை, வீடு வாகனங்கள் வாங்குவோம் நினைக்கிறவங்க, அதே போல் பொருளாதார முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க, வேலை முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க, வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா பேருமே இன்றைக்கி வழிபடலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு பகவானை வழிபட நினைத்தது நடக்கும். அவ்வளோதான் விதி. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மற்றொரு பெயர் உண்டு. என்னென்னா காமதேனு அப்படின்ற பெயரும் உண்டு. காமதேனு அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பசு தான். கோயிலில் இருக்க பசுவாக இருந்தாலும் எந்த பசுவாக இருந்தாலும் இன்று பசுவிற்கு அருகம்புல், அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். இப்படி கொடுத்தீங்கன்னா பசு வயிறு நிறைய நீங்கள் கொடுத்த உணவுனால் வயிறு நிறைய உங்களுக்கு செல்வம் பெருகும். செல்வம் பெருகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொருள் சேர்க்கை, வீடு வாகனங்கள் சேர்க்கை அனைத்தும் பெருகும். பொருளாதாரத்தில் தண்ணீர் பணம் வரவு அதிகமாகும். ஒவ்வொரு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பசுவிற்கு எந்த பசுவாக பாருங்கள், பார்த்துட்டு ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. அதே போல் கீரை வாங்கி கொடுங்க. இது எல்லாமே வாங்கி கொடுக்க உங்களுக்கு முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக வரும். இது ஒரு சூட்சமான விஷயம். முன்னேறவங்க மட்டும்தான் இதை கொடுப்பாங்க. பொருளாதாரம் நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்ற அமைப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் அதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுக்கு தான் இது சந்தர்ப்பமாக கூட அமையும். சரிங்களா? உங்களுடைய பொருளாதாரம் உயர, நீங்கள் நினைத்தது நடக்க, அனைத்து வளங்களும் பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.